ஆனந்தாசிரமம் போக சொன்னார். ஆனந்தாசிரமம் போக சொன்னதுக்கு காரணமே வந்து அங்கே இவர் இருந்த இடம் இவருடைய தாய் வீடு தான். ஸோ அந்த வீட்டை போய் பார்க்க சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இது திருவண்ணாமலை வந்து சன்னதியை விட எங்கள் அப்பா வீடு, அதே எங்கள் தாத்தா வீடு அப்படின்னு சொல்லி அந்த உரிமையில தான் அங்கே போவோம் நாங்கள். அதே போல் அங்கே போயிட்டு எனக்கு திரும்பி வரும்போது கோட்டிசாமின்னு ஒருத்தர் இருக்கார், அவரையும் பார்த்துட்டு வான்னு சொன்ன உடனே நாங்கள் அங்கேயும் வந்து அவரையும் பார்த்தோம். அவரை பார்த்தா அவர் எங்கள் மேலே பொழிஞ்ச அன்பு, சாமி எங்கள் மேலே பொழிஞ்ச அன்புக்கு ஈக்குவலாக இருந்தது. நாங்கள் அவரை நிறைய வந்து கேலியாக பேசிக்கிட்டு இருந்தோம் அவரை. ஆனால் அவர் வந்து அந்த கேலியெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருக்கு கொடுத்தப்பட்ட ஆகாரம் அத்தனையும் அந்த உச்சிஷ்டமாக எங்களுக்கு 2 பேருக்கு தான் கொடுத்தாரு. எனக்கு முருகேசனுக்கு மாற்றி மாற்றி கொடுத்தாரு. இந்த அன்பை, சாமியோட அன்பை அங்கே புரிஞ்சிக்க முடியுது. மகான்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் அந்த மகான்கள் ஒரு மகானை போய் பார்க்க சொன்னாங்க, அதில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது. அந்த விசேஷம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எங்களுக்கு அது உச்சிஷ்டமாக கிடைச்சது எங்கள் கோட்டி சாமிகள்கிட்ட. கிருஷ்ணமூர்த்திகிட்ட, ஜெய கிருஷ்ணமூர்த்திகிட்ட எங்கள் பார்க்க அனுப்பிச்சி வச்சார். கிருஷ்ணமூர்த்தி ஏன்னா சாமிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அனுப்பிச்சி வச்சார். நாங்கள் போனால் எங்களையும் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. யாருக்கு? கிருஷ்ணமூர்த்திக்கு. அதே போல் கோட்டி சாமிகளை சாமி பார்த்துருக்காரு. கோட்டி சாமிகளை ரொம்ப பிடிக்கும், அதனால் எங்களையும் பார்த்துட்டு வர சொன்னார். எல்லா இடத்துக்கும் எங்களை போய் பார்க்க சொன்னார். பட் ஸ்டில் தான் ஒருத்தன் உனக்கு போகுதுன்னார். நாங்கள் ஒரு டூர் போகிறவன் இருந்தோம். ஒரு வேனில் பிடிச்சி இங்கேருந்து காரில் பெங்களூர் போக வேண்டியது, பெங்களூரில் ஒரு வேனை பிடிச்சி எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது. எல்லா இடம்னா எங்கெல்லாம் நேராக ஹூப்ளி போயிட்டு, ஹூப்ளியில் வந்து அவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ஒரு மடம் இருக்குது, அது ஒரு சன்னியாசி. அவரை பார்க்குறதுக்காக போகலான்னு நினச்சி போனோம். பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே மணிக்கு பூனே வரைக்கும் போய் ஆச்சாரியா இவர் ஒசோ பார்க்குறது வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். சாமி எங்களை வந்து போக வேண்டிய தேதிக்கு முன்னால் சாமி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சாமி எங்களை ஒரு 3 நாள் அனுப்பிச்சிடுவார். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் போய்ட்டு பெங்களூர் மணிக்கு அந்த வேனை எடுத்துகிட்டு போகலான்னு எல்லாம் புக் பண்ணி எல்லாமே ரெடி. ஆனால் சாமி எங்களை 10 நாள் ஆகி அனுப்பலை. எங்கள் ப்ரோக்ராம் என்னென்னு வந்து கேட்கவும் இல்லை. அப்புறம் ஒரு நாள் நாங்களாக சொன்ன உடனே சாமி சொன்னார், திஸ் பெகர், மை ஃபாதர் சேஸ் திஸ் பெகர் இஸ் எனஃப் ஃபார் யூ பீப்புள். யூ நீட் நாட் கோ வாண்டர் ஹியர் அண்ட் தேர் இன் சர்ச் ஆஃப் மை ஃபாதர். மை ஃபாதர் சேஸ் திஸ் பெகர் இஸ் எனஃப் ஃபார் யூ. எங்கள் அப்பா சொல்கிறார், இந்த பிச்சைக்காரன் உனக்கு போதும், உங்களுக்கெல்லாம் போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் எங்கள் அப்பாவை தேடி அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே வரைக்கும் ஒசோவை பார்க்க வரைக்கும் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லாத்தையும் வீட்டை பண்ணார். பண்ணிட்டு திருப்பி ஊருக்கு தான் போகணும். ஸோ யாரை பார்க்க சொல்கிறாரோ அது அவருக்கு பிடித்தமானவர். அதனால் சாமி மேலே உள்ள ஒரு பக்தி கூடிச்சே தவிர்த்து குறையலை. ஆனால் எவரை பார்க்கறதுனால சாமியை மறந்து போதோ அவரை பார்க்கறது என்ன பிரயோஜனம்? இப்போ சத்யானந்த சாமி போய் பார்த்தோம்னா, சத்யானந்த சாமி போன உடனே கிடையாது, யோகி எப்படி இருக்காருன்னு தான் கேட்பார். அதே போல் நாங்கள் ஆனந்தாசிரமம் போயிட்டு வந்தோம்னா, மாதாஜி பார்த்தியா எப்படி இருக்காங்க, சத்யானந்த சாமியை பார்த்தியா எப்படி இருக்காங்க. இந்த ஆசிரமத்தை முதல்ல திறந்து வச்சதே சத்யானந்த சாமி தான், அடிக்கல் நாட்டினதே சத்யானந்த சாமி தான். ஸோ அவ்வளோ நெருக்கமானவங்களை பூரா சாமி கண்ணுக்கு காட்டினார், போய் பார்க்க சொன்னார். ஆனால் நெருக்கமில்லாத ஒரு ஞானிகள்கிட்ட, இவருடைய பிரின்சிபலுக்கு நேர் விரோதமாக செயல்படக்கூடிய ஞானிகள்கிட்ட ஒரு நாளும் ஆரம்பிச்சதில்லை. இந்த மாதிரி சடங்குகள், சம்பிரதாயங்கள் உள்ள இடங்களுக்கு எங்களை அனுப்பவே இல்லை. சடங்குகள், சம்பிரதாயங்கள் உள்ள இடங்களுக்கு எங்கேயுமே எங்களை அனுப்பலை. சொன்னது அவர் எப்படி கிருஷ்ணபெருமிட்டு வந்து எல்லாம் போங்க, இந்த பிச்சைக்காரன் அங்கே தான் இருக்காங்கிற மாதிரி சொன்னாரா? இன்னும் சொன்னதே கிடையாது. இதெல்லாம் இவங்களா இட்டுக்கட்ட கதைகள் இதெல்லாம். ஆனால் கிருஷ்ணபெருமை பொறுத்த மட்டும் வந்து சாமி மேலே அபிரிதமான ஒரு பக்தியும் அபிரிதமான ஒரு மரியாதையை வச்சுருந்தார். அது சந்தேகமே கிடையாது. அவர் வந்து சாமி உடம்பு முடியாத சமயத்திலையும் பார்க்க வந்தார், சண்டை திரு வீட்டுக்கும் பார்க்க வந்தார், எல்லா இடத்துக்கும் பார்க்க வந்தார், ஹாஸ்பிட்டலில் போயும் பார்க்க போயிருந்தார் கிருஷ்ணபிரேமி. சாமிக்கு, கிருஷ்ணபிரேமி சாமிக்கு வந்து சாமி மேலே அலாதையான பிரியம் உண்டு. ஆனால் இங்கேருந்து யாரையுமே சாமி ஆரம்பித்தது இல்லை, அவங்களா போய்கிட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல பிரவச்சனகர்த்தா ஒரு கிருஷ்ணபிரேமி, நல்ல சோல், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் சாமி சொன்ன வாசகை தான், எல்லா ஆன்மீக பிரிவர்களுக்கும் ஒரு பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கோ, ஆனால் உன் குருநாதரை மட்டும் நம்பு. யார் உன் குருங்கிறத நீ நிர்ணயம் பண்ணிக்கோ.